அண்ணா எவ்வளோண்ணா கன்றுக்குட்டி? 27. 27னா எப்படி ஒரு கன்றுக்குட்டிங்களா? 2 கன்றுக்குட்டியும். அப்படி என்ன ரகண்ணா இது? ஏதோ சாய் மாடு தான் இது. இப்போ இதை நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா எவ்வளோ நாள் வளர்த்து இது வந்து கன்று போடும்? 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் மாடாகிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் கன்று போடுறது மாடாது. அப்புறம் 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும் கன்று போடுறதுக்கு. சரி, இப்போ நான் வந்து கன்று போட்டு விற்கணும்னா எவ்வளோக்கு நான் விற்கலாம் வளர்த்து? வளர்த்து 50 ரூபாய்க்கு விற்கலாம், 70 விற்கலாம், 60 விற்கலாம். ஒழிச்சோம் அது ஓந்தரமா. ஒரு மாடு தான் அந்த வேலை. ஒரு மாடு தான். ஆமாம். சொந்த ஊர்னா ஒருண்ணே? கராமலப்பாளையம். எங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குதா? ஆமாம். உங்கள் சொந்த கன்றுக்குட்டிங்களா இல்லை நீங்கள் புரோக்கருங்களா? நான் வியாபாரம் தான், வியாபாரி தான். சந்தை விற்கிறதா, வாங்குறது விற்கிறது, சேல்ஸு. இது இல்லாமல் வேறு என்னென்ன ரகம்லாம் மாட்டெல்லாம் கொண்டு வருவீங்க? எப்படி வியாபாரத்தில் கிடைக்குதா அப்படி வரும். நான் வெள்ளையும் வரும், சோப்பு வரும், கருப்பு வரும். அதெல்லாம் ஒரு இதாக சொல்ல முடியாது ரேகம். ஆமாம். இப்போ இது ஃபைனலாக 2 கன்றுக்குட்டி எவ்வளோ சொல்கிறீங்க? ஃபைனல்லாம் 27 சொன்னால் 26 வந்தால் விடுவோம், இல்லை 25 வந்தால் விட்டுடுவோம். 25 வந்தால் கொடுத்துருவீங்க? கொடுத்துருவோம், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி வந்து சந்தையில் வாங்கிடுவாங்கண்ணா மக்கள்? அதெல்லாம் வந்து வாங்கினா தான் வளப்புக்கு வாங்கினத்தில் மூட்டை தான் கொண்டு போய் வச்சுக்கணும். இல்லை அடுத்த வாரம் வரும், இல்லை வேறு சந்தைக்கு ஏற்றிடுவோம். சந்தைக்கு எடுத்து விற்றுருவோம். செவ்வாய்க்கிழமை செட்டுங்களை ஏற்றிடுவோம். நாளைக்கு திங்கக்கிழமை தான் செவ்வாய்க்கிழமை நைட்டுக்கு ஏற்றுவாங்க. சரிண்ணா, சரி.